ஆட்டாதீங்க. ஆடுறத பிடிக்குதான். முத்துமாரியம்மன் ஆமாங்க. அம்மனோட இணைந்த செல்வத்தோடு சபையை பார்த்தியா? சபையை பார்த்தால் அறிவுக்கு ஆச்சாரத்துக்கு எப்படி காட்டப்படுகிறது? லட்சுமி கடாட்சி பண்ண சபை. ஆமா. கல்விக்காக தத்துவம் ஆமா. முன்னாள் பார்த்தியா? பேசாத. முன்னாள் பார்த்தியா? சபை என்றால் தேவ இந்திரன் சபை. இந்திரன் சபை. ஆமா. ஆனா தில்லை சிதம்பரத்தில் கூடுவது அது தில்லை கனக சபை. நாடக மேடை. ஆமா. கனக மேடை. ஆமாங்க. திருமணமாலும் தில்லைக்காலியும் நாட்டியம் ஆடினார்களா? ஆமா. அதுதான் தில்லை சிதம்பரத்தில் கூடுவது தில்லை கனக சபை. அது கனக சபை. வடலூரில் கூடுவது அது சத்திய ஞான சபை. சத்திய ஞான சபை. ராமநாதபுரத்தில் இன்றைக்கு சபை கூடியிருப்பது பார்த்தால் எப்படி தோற்றப்படுகிறது? அந்த முத்துமாரியம்மன் திருவிழா முன்னிட்டு ஒரு நாடகம் நாடக சபை. ஆமாங்க. நாடக சபையில அமர்ந்தருளிய தாத்தாவை கண்ணம் தலைவர் தலைவர் அப்பையா சொன்னார்களா? எப்படிங்க? சபை 160 1000ல் ஒன்றாம் புலவர். 1000ல் ஒன்றாம் புலவர். பாட்டில் 16000க்கு ஒருவர். எங்கே பாடினார்? பெரியோர்கள் வந்திருக்கின்றார். கணதனவான்கள் வந்திருக்கின்றார். ஐயா ஜெய ஜன மகாராஜா, ஜெய ஜன மகாராஜா, ஜெய ஜன ஜன மகாராஜா, ஜெயமாபுரி வட்டணம் நாட்டு மக்கள் அமர்ந்திருக்காங்க. மாற்றியா எவ்வளவு அமைதியாக அமைதியாக ஆச்சாரத்தில் அமர்ந்திருக்கின்றார். நாட்டு மக்களுக்கு யாதொரு சட்டப்படாத எப்படியோ ஆட்சி புரிகிறேன். இந்த விளக்கம்
ஆறில் ஒரு கடமை. ஆமா ஆமா. இது தவறானவை. யாருடைய? உங்காச்சி. கரெக்ட். என் நாட்டு மக்கள் எவ்வளவு அமைதியாக அடக்க ஆச்சாரத்துடன் அமர்ந்திருக்காங்க. கண்டிப்பாங்க. அவர்களுக்கு யாதொரு இடர் இல்லாமல் மன்னிக்கு. ஆறில் ஒரு கடமை. கண்டிப்பா. இது தவறான ராட்சாட்சி. ஆமாங்க. என்னுடைய உங்களுக்கு தெரியுமா? காட்டில் வாழக்கூடியது. புலி. காட்டில் வாழக்கூடியது பசுமாடு. ஒரே துறையில ஜலம் அருந்தணும். காட்டில் இருக்க புலியும் காட்டில் இருக்க பசுமாடு ஒரே குளத்தை தண்ணி குடிக்கும். ஒன்றும் கொஞ்சம் வாதம் இல்லாமல் ஜலம் அருந்த வேண்டும். ஏன்னா அது உங்காச்சி. கிண்ணத்திலே பால் வைத்தால் கீரியும் கர்ப்பமும் ஒரே கிண்ணத்தில் பால் அருந்த வேண்டும். ஒன்றும் கொஞ்சம் வாதம் இல்லாமல். கீரி புலியும் பாம்பு ஒரே கிண்ணத்தில் பால் குடிக்கும். நீதி தவறான ஆனால் உட்காரு ஊரு ஜெயமாபுரி பட்டணம். ஐயா ஆட்சி. அவர் என்ன ஒரு சொல்லிட்டு சிம்மப்பட்ட பண்ண வந்து குழந்தைகள் வந்து சிம்மப்பட்ட பண்ண இன்னும் ஒரு பேரே சொல்லலை. நேரம் ஆகி போச்சு. நீ செல்ல வச்சிருக்காங்கன்னா மணிலாம் என்ன கணக்கு இல்லைங்க. இப்போ அவர் வந்து சின்னப்பாட்டு பண்ணாரு, என்ன பண்ணாரு, ஒரு பேர் சொல்லிட்டாரா? சொல்றது கேட்க மாட்டேன். பேச சொன்னேன். மகாராஜா ஆமா மகாராஜா அவங்க கொண்டாடி நன்றி பண்ணாச்சு. மகனுக்கு திருமணமும் ஆகிவிட்டது. மகன் சாந்தசீலன். நாடா ஜெயமாபுரி பட்டணம். உங்க பேரா ஜெயசேவ மகாராஜா, மனைவி பேரா ஜெயமாலன், சாந்தசீலன், ஜெயசுந்தரி. எல்லாம் அனைத்து பொறுத்தும் ஆட்டு இருக்குது. ஆனால் மகனுக்கு திருமணம் செய்து வைத்துவிட்டு என் மனைவி அழைத்துக் கொண்டு காஞ்சி முதல் ராமேஸ்வரம் வரை தீர்த்த யாத்திரை சென்று இப்பதான் அரண்மனைக்கு வந்திருக்கோம். இப்பதான் நாட்டுக்கு வந்துக்கிறீங்க. ஆமா. ஆனால் 3 வருட காலம் ஆகிறது. பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி பலவிதமான நதி புண்ணிய நதியில ஸ்நானபானம் செய்து ஆனால் அப்படி இருந்தால் மனைவி இருக்காது. ஜெயமாலினை அழைத்து அரசாங்கத்தை கவனிக்கலாம். ஆனால் அரண்மனையில சென்று மறுபடி உத்தரவே ஜெயமாலினி யாருதான் என்ன பண்ண போறோம் வையே
ஏன் நீ அடிச்சு வாங்குறியா?
மகளே ஏமா ஏமா நீ அழுவுற? நீ அழுவாத, உனக்கு என்ன குறை? இங்கே தட்டுவங்க பொண்ணுங்க பாசமா பாசம் ஒரே ஒரு பெண்ணா பிறந்த உனக்கு என்ன குறை உண்டா? உனக்கு என்ன குறை வச்சுக்கணும்? என்னைக்கு இந்த பூமியில ஒரு பெண்ணா பிறந்தியோ ஓ சூத்துக்கு எண்ணெய் இல்லையா, தலைக்கு துணி இல்லையா, காதுக்கு மூக்குத்து இல்லையா, மூக்குக்கு தோடு இல்லையா, கைக்கு செருப்பு இல்லையா, காலுக்கு உனக்கு கால் செயின் இல்லையா, உனக்கு என்ன இல்லை? உனக்கு சொல்லு. சரி பேத்து கையில பாப்பாங்க உனக்கு வச்சுக்கிற ஒரு ஆரோக்கியமான ஒரு செம்புல பேசுறேன். உனக்கு என்ன குறை உண்டா? என்ன பெற்று வளர்த்து ஆட்சிக்கு அனுப்புங்க. நான் ஒரு பொண்ணு. ஆமா. என்ன காலேஜ் படிக்க வச்சா? ஆமா. காலேஜ் சேர்த்தா? சேலத்துல போய் சேர்த்தேன். ஆமா. நான் காலேஜ் பிபிஏ படிச்சேன். அது என்ன மொட்டை பிபி? பேச்சுலர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஓ அம்மாந்தூர் படிச்சியா? படிச்சமா நைனா. நான் பார்க்ல உட்கார்ந்து பார்த்தா எல்லாம் ஜோடியா போறாங்கடா. உன்னை காலேஜ் சேர்த்தா உன்னை எதுவும் பார்க்கில் உட்கார சொல்லலாம். நீ ஏன் அங்க போன? பார்க்குக்கு அங்க போலாமா? மதிய சாப்பாடு தெளிச்சு அங்க பார்க்ல உட்கார்ந்து ஓய்வு இருக்கு மேடம். ஓ சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் ஓய்வு எடுக்கிறோம். அந்த இடத்துல பார்த்தா எல்லாம் ஜோடியா போறாங்க. ஏமா இந்த காலத்துல 2020 இல்ல 2005 ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. எப்படி? ஒன்ன கேட்கும் போது நான் படிக்க வச்சுக்கிறேன், நீ பொண்ணை கொடுத்தா போதுன்றாங்க. போய் கேக்குறாங்க, கல்யாணம் பண்ணி வராங்க, காலேஜ் சேர்க்கறாங்க, எட்டு வந்து விடுறாங்க, சாயந்தரம் இட்டு போறாங்க. கண்டிப்பா ஜோடியா போவாது. எப்படி போவாங்க? பார்க்ல உட்காந்து பார்த்தா எல்லாம் ஜோடியா போறாங்க. ஓஹோ. ஏதோ வண்டி புதுசா 2 வண்டி விட்டுறாங்க. ஆமா 2-3 வண்டி வந்து புதுசா. இந்த புல்லட் வண்டியில புல்லட் வண்டியில ஜோடியா போறாங்க. எனக்கு கல்யாணம் பண்ணி வேணாம். அடிக்க கூடாது. உன்னை வளர்த்தா நீ வந்து கல்யாணம் கேக்குறீன்னா எனக்கு தெரியாது. இந்த மாதிரி நீ அடிச்சுனா அப்பா நான் மலை மேல இருந்து கீழே குச்சி செத்துருவா. நீ முதல்ல போய் உன்னை படிக்க வைக்கவே 5 லட்சம் ஆகிடுது. முதல்ல அந்த வேலையை செய்ய. நான் கல்யாணம் பண்ண நாயம் இன்னும் 20 லட்சம். ஏன்னா காட்ட வச்சாதான் உன்னை கல்யாணம் பண்ண முடியும். இந்த காலத்துல 20 லட்சம் செலவு பண்ணி வேஸ்ட். ஏன் 1500 ரூபாய் பட்டு போன் வாங்கி கொடுத்தா யாரா நீ வளைகாப்புக்கே போலாம். 1500 முடியுது. ஆமா நீனா ஏன் தெரியுமா? அதுக்குதான் என் பொண்ணு செல்லு இல்லாத வச்சுக்கிறேன். அதுதான் நான் நல்ல பொண்ணு. நான் நீ வளர்த்த பொண்ணாச்சே. எனக்கு கல்யாணம் பண்ணி வைடா. நீ கல்யாணம் பண்ண மாசம் படிப்பு முடியுது. ஆமா. கல்யாணம் கேப்ப நானும் மாப்பிள்ளைய பாத்துட்டேன். மாப்பிள்ளை பாத்துட்டியா? மாப்பிள்ளை என்ன வேலை செய்யறாரு? என்ன ஒர்க் பண்றாரு? என்ன வேலையா? ஒரு நாள் என்பது 24 மணி நேரம். இந்த 24 மணி நேரத்துல 4 மணி நேரம் தான் டியூட்டியே. என்ன வேலை செய்யறாரு? ஆனா கவர்மெண்ட் வேலைக்கு போனா கூட 8 மணி நேரம் டியூட்டி. கண்டிப்பா. ஆனா நான் பாத்துக்கிற மாப்பிளைக்கு 4 மணி நேரம் 6 to 10. மாப்பிள்ளை என்ன வேலை செய்யறாரு? 4000 ரூபாய் சம்பளம். இந்த 4 மணி நேரத்துல 4 மணி நேரத்துல 4000 சம்பளமா? ஆமா. என்ன வேலை தெரியுமா? நம்ம ஆத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல கிட்ஸ் எடுக்கிறாரா? அந்த மாதிரி மாப்பிள்ளை பாப்பா.
நல்லா ரிச்சா ஓட்டுறாரு. ரிச்சா ஓட்டுறாரா? அந்த மாப்பிள்ளை எனக்கு வேணாம். ரொம்ப வேணாம் அடம்பிடிக்க கூடாது. நல்ல பையன் 4 மணி நேரத்துல 4000 ரூபாய் சம்பளம், மாசம் 1,70,000 சம்பளம். நீ கவுண்டா கட்டிக்கணும். எனக்கு அந்த மாப்பிள்ளை எனக்கு வேணாம். ஏன் வேணான்ற? நான் ரிச்சா ஓட்டு மாமா நான் கட்டிக்க மாட்டேன். ஒரு பக்கம் வீடு பஞ்சர் ஆயிடும். அந்த வீடை கட்டி அந்த டீப்புக்கு பஞ்சர் ஓட்டிடுவான். திரும்பி ஜாயிண்ட் பண்ணிட்டு அந்த டயருக்கு எப்படி டீப்புக்கு காத்து அடிக்கிறானோ அது போல ராத்திரி வந்து எண்ணெய் அடிப்பான். எனக்கு அந்த மாப்பிள்ளை எனக்கு வேணாம். அப்ப அந்த மாப்பிள்ளை வேணாம். வேணாம். நான் அருமையான இன்னொரு மாப்பிள்ளை பாத்துக்கிறேன். இன்னொரு மாப்பிள்ளையா? அவரு என்ன வேலை செய்யறாரு? என்ன வேலையா? வீட்டை விட்டு டியூட்டின்னு போனா 4 மாசம் ரிட்டர்ன் வீடு வர. வீட்டுக்கு வரது 4 மாசம் ஆகுமா? ஆமா. என்ன வேலை செய்யறாரு? என்ன வேலையா? லாரி டிரைவர். லாரி டிரைவரா? கண்டிப்பா. அப்படியே மெட்ராஸ், திண்டிவனம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, ஆத்தூர், சேலம், அப்படியே சும்மா கோவை. லாரி டிரைவரா? ஆனா 4 லட்சம் ரூபாய் சம்பளம் இந்த 4 மாசத்துல. எனக்கு அந்த மாப்பிள்ளை எனக்கு வேணாம். அந்த மாப்பிள்ளை எனக்கு வேணாம். ஏன் வேணான்ற? நான் லாரி ஓட்டும் டிரைவரா நான் கட்டிக்க மாட்டேன். கட்டிக்க மாட்டேன். அவர் பூரா ஆர் நடிப்பா கட்டிக்க மாட்டேன். லாரி ஓட்டும் டிரைவரா நான் கட்டிக்க மாட்டேன். கட்டிக்க மாட்டேன். அவர் பூரா ஆர் நடிப்பா கட்டிக்க மாட்டேன். நான் லாரி ஓட்டும் டிரைவரா நான் கட்டிக்க மாட்டேன். கட்டிக்க மாட்டேன். அவர் பூரா ஆர் நடிப்பா கட்டிக்க மாட்டேன். லாரி ஓட்டும் டிரைவரா நான் கட்டிக்க மாட்டேன். கட்டிக்க மாட்டேன். அவர் பூரா ஆர் நடிப்பா கட்டிக்க மாட்டேன். அவர் பூரா ஆர் நடிப்பா. ஐடா அவன் நட்டாத்திருந்து ஆத்தூர் சேலம் ஈரோடு கோயம்புத்தூர் லாரி ஓட்டினே போவான். பைபாஸ்ல ஆளே இருக்க மாட்டாங்க. அந்த ஸ்டேரிங் பக்கத்துல ஒரு ஆறுன இருக்கும். அது எப்படி பூன்னு ஆயிடுறானோ அது போல ராத்திரி வந்து என்ன ஆயிட்டோம். எனக்கு அந்த மாப்பிள்ளை எனக்கு வேணாம். அந்த மாப்பிள்ளை வேணாம். இப்ப 2 மாப்பிள்ளை நான் சொன்னேன். நீ நேரம் பாத்தியா? நான் நேரம் பார்க்கல, கண்ணாலையும் பார்க்கல. ஆனா இன்னொரு மாப்பிள்ளை உண்டு. இன்னொரு மாப்பிள்ளையா? ஒரு நைட்டுக்கு 3000 ரூபாய் சம்பளம். 3000 சம்பளம். ஆனா அந்த மாதிரி இந்த ரத்தம் வேர்வையா போகும். கஷ்டவாளி உன்னை எந்த விதத்துல காப்பாத்துவோம். அவரு என்ன வேலை செய்யறாரு? இந்த மாதிரி பலவாறு கோடி நிமிஷம் என்னைக்குமா பார்த்தா கோத்தா? இந்த மாப்பிள்ளை எனக்கு வேணாம். ஏன் வேணான்ற? என் பொண்ணை எல்லாம் ட்ரைனிங் பண்ணி வைக்கிறாங்க. ஏமா ஏன் பயந்துக்கிறேன்? இந்த மாப்பிள்ளை எனக்கு வேணாம். ஏமா வேணான்ற? என்ன கட்டிக்கிறியா? ஐயோ வேண்டாப்பா. அதே வாயே உடன்றா. இந்த மாப்பிள்ளை எனக்கு வேணாம். ஏன் வேணான்ற? நான் மத்தலக்கார மாமா நான் கட்டிக்க மாட்டேன். அவன் நிக்க செடிக்கிறான் பருகைக்கு புத்துறான் ஒத்திக்க மாட்டேன். நான் மத்தலக்கார மாமா நான் கட்டிக்க மாட்டேன். அவன் நிக்க செடிக்கிறான் பருகைக்கு புத்துறான் ஒத்திக்க மாட்டேன். நான் மத்தலக்கார மாமா நான் கட்டிக்க மாட்டேன். அவன் நிக்க செடிக்கிறான் பருகைக்கு புத்துறான் ஒத்திக்க மாட்டேன். நான் மத்தலக்கார மாமா நான் கட்டிக்க மாட்டேன்.
அவன் மத்தாந்த லிங்க அடிக்கிறான் மத்தாந்த படி வச்சு குத்துறான் அது போல ராத்திரி அப்புறம் என்ன பீராயிரம் அவன் பீராயிரம் அது போல ராத்திரில வந்து எப்படி வச்சு அடிப்பான் தெரியாது இந்த மாப்பிள்ளை எனக்கு வேணாம் நான் இந்த ஊர்ல ஒரு மாப்பிள்ளை நான் பாத்துட்டேன் ஏதோ சொல்ல அந்த மாப்பிள்ளைய கட்டி வைக்கிறேன் நான் யாருமா கட்டிக்கிறேன் நான் ஒன்னே கட்டிக்கிறேன் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் கஷ்டம் எனக்கு தெரியும் என் கஷ்டம் உனக்கு தெரியும் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒத்துச்சு வாயலாம் ஆடியம்மா 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 சைலன்ட் சைலன்ட் ஐயா கொஞ்சம் பேசாதீங்க சைலன்ட் ஆடியம்மா ஓ ஆடியம்மா வணக்கம் 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 வணக்கம்மா ஏ பாப்பா ஓ நீ பொம்பளையாடி நீ பொம்பளையா நான் பொம்பளை இல்ல உதிரை காட்டியாரி ஏ பாப்பா நீ உண்மையாலுமே உதிரை காட்டியாரி தான் ஏன்னா அந்த உதிரை காட்டியாரிகளும் உன்னை பார்த்தா பயந்து போயிடும்
யாரு எப்படி லூசு அம்மா இந்த பூமியில் ஒரு பெண் என்று பிறந்து விட்டார் நம்மளையா பிறந்துட்டா மட்டும் போதாது அச்சம் மனம் ஞானம் பயர்ப்பு 4 குணம் இருந்திருக்குன்னு ஒரு பொம்பளையா பிறந்தா உங்கள்கிட்ட 2 இல்லையா இல்லாது இல்லையா ஐயோ ஐயோ ஒரு பொம்மலை ஒரு பூமியில ஒரு பிறந்து விட்டால் அறிவாச்சத்தோடு இருக்க வேண்டும். எப்படி அடக்கொடக்கமா இருக்க வேண்டும். எப்படி அச்சம் மடம் ஞானம் பைப்பு பைப்பு நேரம் பயர்ப்பு 4 குடும்பம் அறிந்திருக்க வேண்டும். ஏன்டா 4 குடும்பம் இருக்கிற குண்டு பையா போட புண்ணு போடா எடுப்படாதுக்கா சரி அம்மா 4 குடம் இருக்கு 4 குடம் இருக்கா இருக்கு சரி 14 பாகட்டும் சபையை பார்த்தால் விதமாக விளக்கம் லட்சுமி கடாட்சிபுரி சபை மகாலட்சுமி கடாட்சிபுரி சபை என்ன ஊர் இது ராமநாதபுரம் ராமநாதபுரம் ஆமா சேலம் மாவட்டம் ஆமா ஆத்தூர் வட்டம் ஆமா எட்டுவலி அப்பா இந்த ராமநாதபுரம் நகரத்திலே இன்றிரவு தெருக்கூத்து நாடகம் ஆமா எதற்காக நாடகம் வைத்தார்கள் அந்த முத்துமாரியம்மன் திருவிழா முன்னிட்டு நாடகம் வச்சிருக்காங்க முத்துமாரியம்மன் ஆமா ஏன் நாடகம் சொன்னா நாடகம் ஆடுவோம் ஞானமானம் கிடையாது கண்டிப்பா ஆமா பாமர மக்கள் நாடகத்தை ரசிப்பதற்கும் ஞானம் வேண்டும் கண்டிப்பா ஞானம் வேண்டும் ஞானம் இருந்தாதான் இங்க உட்கார்ந்து நாடகத்தை ரசிக்க முடியும் கண்டிப்பா ஞானம் இல்லாத சோடிப்புவான் ஆமா அதே போல தெருக்கூத்தை ஞானத்தோடு கண்டுகளிக்க வந்திருக்கக்கூடிய அதுவும் இப்ப நம்ம இந்த ஊர் கிடையாது தேசங்கள் தோறு பாஷைகள் வேறு எங்க தேசங்கள் வேற ஆமா எங்க பாஷைகள் வேற ஆனா எங்களை விரும்பி இந்த நாடகக்காரர் தான் வரணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்காக வாய்ப்பு கொடுத்து எங்களை வச்சிருக்கீங்க ஆமா கொஞ்சம் அமைதி காத்தா நல்லா இளைஞர்கள் தான் சரியப்பா அப்படி இருந்தாலும் நமக்கு இந்த அகிலாண்டு கோடி பிரம்மாண்ட நாயகி ஆதிபரா சக்தியோட அவதாரம் மாரியம்மன் அப்பேற்பட்ட மாரியம்மனுக்கு சந்தன வழிபாடு செய்து இன்று ஓரிரவு நாடகம் நாடகத்தை வைத்து திருவண்ணாமலையை சேர்ந்த கலைமாமணி என் சக நாடக ஆசிரியர் குழுவினரை கொண்டு வந்து இன்று ஓரிரவு நாடகத்தை வைத்து நாடகத்தை ரசனையோடு கண்டுகளிக்க வந்திருக்கக்கூடிய மாதா பிதா குரு தெய்வம் இந்த ஊர் மக்கள் அனைவருடைய திருப்பாதத்திற்கும் மாரியம்மனுடைய திருப்பாதத்திற்கும் ராஜ்யாவர் அவர்களுக்கும் உங்கள் அனைவர்களுக்கும் என் தாய் பாஞ்சாலி அம்மனுக்கும் அடியான் சிறந்தாண்ட வணக்கம் என்னுடைய வணக்கம் சரி அம்மா என்னுடைய விளக்கம் புரிந்ததா? புரிந்தது. ஜெயமாலினி 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 விளக்கம். ஆமா அம்மா. எப்படி என்றால்
இந்த ஜெயமாபுரி பட்டணத்தை ராஜபாரி பாலம் செய்து வரக்கூடிய ஜெயசேன மன்னன் இருக்கின்றாரு. ஆமா, மனைவி இல்லற வாழ்க்கை துணைவி ஜெயமாலினி 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 அப்படின்னு வழக்கம். ஆனால் ஜெயமாலி என்று தெரியுமே தவிர எங்க நாடு இருக்கின்றது ஜெயமாபுரி பட்டணம். ஆமா, இந்த ஜெயமாபுரி பட்டணம் நீ நடத்துங்க கதையா. ஜெயமாபுரி பட்டணம். ஆமா, அப்பேற்பட்ட ஜெயமாபுரி பட்டணத்தை என் பதியான மன்னவர் களத்திலே செங்கோலை தாங்கி நீதி வழுவாமல் நியாயம் நீதி நேர்மை தர்மம் அப்படி நீதி வழுவாமல் இந்த ஜெயமாபுரி பட்டணத்தை ஆட்சி செய்து வரக்கூடிய ஜெயசேன மன்னன். இந்த ஜெயமாபுரி பட்டணத்தில் நாட்டில் உள்ள மக்களுக்கு யாவற்றுமான பேருக்கும் எந்த குறை இல்லாமல் எந்த விதமான குறையும் கிடையாது. ஆமா ஆமா, ஏன்னா நாட்டு மக்கள் குறை ஏற்பட்டாலும் நாட்டு மக்களுடைய நீயே உட்காந்து நீ சாந்தியா விடுவா யாவும் வண்டி ஓடிச்சு யாவும் பாருங்க சீட்டு கட்ட மாட்டீங்க வண்டி ஓடி சொல்ல பாருங்க இது மேல எனக்கு நம்பிக்கை இல்லை. அப்படி நீதி வழங்காமல் நாட்டிலுள்ள மக்களுக்கு எந்த விதமான துன்பங்கள் ஏற்பட்டாலும் குறித்த நேரத்தில் சென்று நாட்டு மக்களுடைய குறையை நிவர்த்தி செய்து நாட்டு மக்களுக்கு எந்த விதமான குறையும் கிடையாது. ஆனால் நாட்டு மக்களுக்கு எந்த விதமான குறையும் கிடையாது. அந்த அயனாய மணிமுடி சூட்டி ஆள்வதற்கும் நாங்கள் இறந்து விட்டால் எங்களுக்கு கொல்லி போடுவதற்கும் உடம்புடைப்பதற்கும் தலைமோட்டை உட்கார்ந்து அழுவதற்கும் கல்யாணம் ஆகி 10 வருஷமா பிள்ளை இல்ல. கல்யாணம் ஆகி 10 வருஷமா பிள்ளை இல்லையா? ஆமா, கல்யாணம் ஆகி 10 வருஷமா பிள்ளை கிடையாது. கல்யாணம் ஆகி 10 வருஷமா பிள்ளை கிடையாது. இந்த நாட்டை ஆள வேண்டும், நம் வீட்டுக்கு ஒரு வாரிசு வேண்டும் அப்படி என்று நம்ம வயசுல தான் பிள்ளை பிறக்கலையே. என் பரியாண மன்னருக்கு 2ஆம் தாரமா இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து வைத்தால் அது வயசுல ஏதாவது குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை எடுத்து வளர்க்கலாம், இந்த நாட்டை ஆளும் அப்படி என்று யார் எங்கேயும் போய் பொண்ணு பார்க்கல. எங்க வீட்டுல என் கூட பிறந்த தங்கச்சி அவ பேர் ஜெயசுந்தரி, என் பேர் ஜெயமாலினி. அப்ப அந்த ஜெயசுந்தரியை என் பரியாண மன்னவருக்கு 2ஆம் தரமா நானே
கல்யாணம் பண்ணி வச்சேன். ஏன்னா வெளியில போய் கல்யாணம் பண்ணி வச்சா வெளிக்கிற பொண்ணு வந்தா வீடு 2000 நாடு 2000 குடும்பம் 2000 வீட்டுக்கார பாதி ஆகிடுவாங்க. அடுப்பு 2000 அதுல பாதி இதுல பாதி அப்புறம் சட்டில 2000 குடும்பமே 2 போயிடும். அதனால வேண்டி யார எங்க பொண்ணு பார்க்கல. எங்க வீட்லயே எங்க அம்மா வீட்லயே என் கூட பிறந்த தங்கச்சி ஜெயசுந்தரி 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணி வச்சேன். பாப்பா என்னுடைய கல்யாணம் பண்ணவருக்கு என் தங்கச்சி கல்யாணம் பண்ணி வச்ச நேரம் அவ வந்து எங்க வீட்டுல காலை வச்சாலே வாசப்படல காலை வைக்குவோ உங்க வீட்டுக்காரங்க உனக்கு புள்ள குடும்ப கட்டாய போச்சு. என் தங்கச்சி வந்து காலை வச்ச உடனே நான் கர்ப்பஸ்திரி ஆயிட்டேன். அப்படி என்ன பிடிச்ச தத்திர அவளை பிடிச்சி அதிர்ஷ்டம் என்ன பிடிச்சிச்சு. ஆமா சரி நான் கர்ப்பஸ்திரி ஆன ஒழிய அவ பிள்ளை இல்லாத கிடக்குறா இப்போ. அப்படியாமா எனக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆயிடுச்சுடா பையா. ஐயா புள்ள இல்ல 10 வருஷமா புள்ள இல்லடா பையா. ஏன் வீட்டு வெள்ளாடி என்ன போட்டாரா வீட்டுக்காரு வெள்ளாடி போல ஜப்பானு போல எங்கேயும் போல கூட தான் இருக்கிறாரு. அப்படி கூட இருந்தா புள்ள இருக்கணுமே. புள்ள இல்லையா பையா. எழுதாத புள்ளையோ அழுதாலும் பிறக்காது. ஆமா அது என்ன பண்றது. நான் போவாத கோயில் இல்ல சேலம் பக்கத்துல முருகன் கோயில். ஆமா அந்த முருகன் கோயிலுக்கு எங்க திருவண்ணாமலை இருந்து சேலத்து வரைக்கும் நடையாத்திரையா நடத்தே வந்தேன். அந்த கடல் குடித்துல 10 மாசத்துக்கு அப்புறம் ஒரு புள்ள பிறந்துச்சு. 10 வருஷத்துக்கு பின்னாடி அப்ப ஆம்பளை புள்ள பிறந்துச்சு. சரி ஆம்பளை புள்ள பிறந்துச்சு அப்படி ஜாதகம் பார்க்க போலான்னு போனேன். அங்க போன தோசைக்காரன் பெருத்த பாலங்களை எடுத்து மண்டில போட்ட மேல ஒரு கதை சொன்னடா பையா. குழந்தை பிறந்து எல்லாம் படிக்கும் அப்பா அம்மா நல்லா காப்பாத்தும் கஞ்சி ஊத்தும். ஆனா அந்த குழந்தை பிறந்த உடனே ஒரு அந்த வாய் திரும்பி யார பேரை சொல்லி கூப்பிடுறாங்களோ யாரும் செத்துருவாங்கட்டான். யார முதல்ல பேரை சொல்லி கூப்பிடுறாங்களோ அவங்க செத்துருவாங்க. 10 மாசம் 300 நாள் நீ சுமந்திருந்த எடுத்துதான் அம்மானு கூப்பிட்டா நீ செத்துருவேன். அப்பானு கூப்பிட்டா வீட்டுக்கார செத்துருவான். என்ன பண்றது. சரி 10 வருஷம் கழிச்சு குழந்தை கொஞ்சம் முடிச்சா போட முடியும். என்ன கழித்து முடிச்சா போட முடியும். என் பையன் என்ன பண்ண 8 மாசம் அப்புறம் பாட்டின்னா என் மாமியா காரி மாண்டிய போட்டான். குடும்பத்துல யாரால பிரச்சனை வந்தோ முதல் ஆளு கிளம்பிட்டாங்க மேல. அப்படி போடு என்ன பண்ண ஒரு வாரத்துக்கு அப்புறம் என் மாமனார் மண்டி போட்டு ஓடிட்டான். குடும்பத்துல யார் யாரு சொல்லி அந்த 2 பேருமே எம்மளவுக்கு போயிட்டாங்க. அம்மா கூட்டா நான் செத்துருவேன். அப்பான்னு கூட்டா என் வீட்டுக்கார செத்துருவான். என்ன பண்றது நடக்கட்டும் அப்படி நான் என்ன பண்ண ஒரு நாள் பிள்ளைக்கு பால் குடுத்துட்டேன். சிறையில படுக்க போட்டு பெருவாசி பெருகிட்டே இருந்தேன். என்ன போனா ஏது போனா தெரியடா பையா. உருண்டு பேரண்டு அப்பா நம்பர் அப்பா எதிர வீட்டுக்கார செத்துட்டான். புள்ளைய பாத்தனா பெருகுது பாத்தியா அவன் வீட்டுல ஓடி போய் அவன் போட்டா ஒண்ணு செவுத்துல மாட்டிருச்சு. செத்து போன போட்டா செவுத்துல இருந்தது. அது எடுத்துட்டு வந்து என் வீட்டு நடுவுல வச்சு தலைக்கு கையெழுத்து கும்பிடுறா. ஆமா உன் புள்ள அப்பான்னு கூப்பிடுச்சு எதிர்த்துக்கான சாவர்த்து அவன் போட்டாவை கொண்டு வந்து நீ நடுவுல வச்சு பூஜை பண்ணா என்ன சமாச்சாரம். அது அவனுக்கு பிறந்தது. ஆமா உன் வீட்டுக்கார கொண்டு வச்சு குடும்பம் செய்யறானா. என் வீட்டுக்கார காலை தொட்டு கும்பிடுறாரு. ஆமா ஒரு வேற ஒருத்தனுக்கு புள்ள பிறந்தது உன்னை வச்சு வாழறான்னா அப்பேற்பட்ட ஆம்பளை யாரு. மாமா தான் அவன் சொல்லிட்டு உண்மைதான். எப்படி அந்த குழந்தை அவனுக்கு பிறந்ததே நல்லது. எனக்கு பிறந்து என் அப்பான்னு கொடுத்தா நான் சேர்த்துட்டு இருப்பேன். அவனை வாழவே நல்லது. என் பவுன உனக்கு என்ன 4 புள்ள வேணாலும் இந்த ஊர்ல போய் எங்க வேணா வாங்கிக்க. நான் செத்துருவேன். என் வீடுகார் எப்ப சாவறானோ அப்பதான் தாலி எடுத்து மாட்டுவேன். அதுதான் தாலியில வருகிறேன். அதுதான் தாலியில வருகிறேன். அது மாதிரி அப்படி 10 வருட காலமாக பிள்ளைகளா இருந்து என் தங்கை திருமணம் செய்து வைத்த உடனே என் தங்கை வந்த உடனே நான் கர்ப்பஸ்திரி ஆகி அழகா 10 மாதம் 300 நாள் நான் வயிற்றிலே சுமந்து கடைஞ்சி எடுத்த மாதிரி சும்மா காலக்கண்ணு மாதிரி அழகான ஒரு ஆண் பிள்ளையை பயிட்டு ஆம்பளை பிள்ளை பெற்றுட்டியா. தாலி சுருங்கி போச்சு. என் மகன் பெயரோ சாந்தசீலன். ஆமா சொன்னா வச்சுக்கலாம். அப்படி இருக்க சாந்தசீலன் அப்படின்னு விளக்கம். ஆனால் சாந்தசீலன்
பயிர் வைத்ததை தவிர அவனுக்கு குறித்த நேரத்து பாடகசாலைக்கு அனுப்பி பள்ளிக்கூடம் அனுப்பி ஆமா என்னென்ன பாடம் பயில வேண்டும் ஆமா. அப்படி என்று 4 வேதம் 6 சாஸ்திரம் 64 கலக்கணம் 96 தத்துவம் அனைத்தையும் கற்றுக் கொடுத்து நல்ல வாலிப பருவம் அடைந்தான். வாலிப பருவம் அடைந்த உடனே ஆமா இவனுடைய நாத்தனார் மகள் கற்பகவல்லியை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டான். அறிமுகம் சம்பாதிச்சிட்டான். அப்படி திருமணத்தை செய்து வைத்து சின்னஞ்சிறு பிள்ளைகள் நாட்டுல சந்தோஷமா இருக்கட்டும் அப்படி என்று அவருக்கு என்று அரண்மனை ஒப்படைத்து விட்டு அரண்மனை ஏற்படுத்தி இந்த நாட்டு அரசாங்கத்தை அவரிடம் ஒப்படைத்து விட்டு நான் என் தங்கை என் கல்யாண மன்னவர் 3 பேரும் காசி முதல் ராமேஸ்வரம் வரை தீர்க்க யாத்திரை சென்று வந்தோம். 3 வருஷம் ஆகி போச்சு. நாட்டுக்கு வந்துட்டோம். கல்யாண மன்னவர் வரும்படி உத்தரவு. என் தங்கை ஜெயசுந்தரி இருந்தா சீக்கிரமா அழைத்து ஜெயசுந்தரி தர்ப்பா
நானே